ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி மனுஷன் வாழ்ந்தானே 10-15 புள்ளையை பெத்தெடுத்துட்டு கணவன் மனைவி 2 பேரும் உட்கார்ந்து பேசி சாப்பிட்டு மகிழ்ந்து என்ன பண்ணலாண்டு அந்த வாழ்க்கையே நாம் நமக்கு இருவரா இருக்கிற நேரம் பேசவே டைம் இல்லை, பார்க்கவும் டைம் இல்லை, அவ்வளவு பிரச்சனை. போதையில் மனுஷன் இருக்கிறான். கிராஃப் எடுத்து பார்ப்போம் கூகுள்ல. போன வருஷம் போதைக்கு அடிமையானவன் கூட இப்ப கூடயா மில்லியன் இல்ல $1 பில்லியன் இல்ல $1 பில்லியன் செலவழிக்கிறாங்க. நிறைய சொசைட்டி இறங்குறாங்க. யங்ஸ்டர்ஸை காப்பாற்றுவோம். மில்லியன் ஸ்ட்ரீட் என்று சொல்லுவோம் அமெரிக்காவில். கிட்டத்தட்ட நான் ஒரு நியூஸ் பார்த்தேன், ஒரு சகோதரனை காட்டினார் பாருங்க. மில்லியன் ஸ்ட்ரீட் இருக்குது நியூயார்க்கில், பெரிய பெரிய இடங்கள்ல. அதாவது நம்ம ஏரியாக்கள் இருக்கு பாருங்க, பெரிய பெரிய அதில் போட்டிருக்கிறான் ஒத்த மஸ்தில் உழுவுற மாதிரி. இதெல்லாம் ரொம்ப பெரிய ஊர்கள், ரொம்ப பெரிய இடங்கள். அங்கேயே இன்றைக்கு மர்ஜுவானாலிருந்து கொக்கைன்லேருந்து எல்லாம் வந்துட்டு மனுஷனுக்கு வாழ முடியல. ஒரு வகையான விரக்தி. சாவோமா நினைக்கிறான், தற்கொலை பண்ணுவோமா நினைக்கிறான். மெடிக்கல் காலேஜ் புள்ள நம்ம ஊரில், அதாவது கொழும்புல மெடிக்கல் காலேஜ் வரைக்கும் வந்து மேல் மாடிலேருந்து குதிச்சு செத்துட்டான். பட்ட பகலில் ஒரு மழை. அதாவது ஒரு வருடத்துக்கு முன்னாடி கொழும்பு கேம்பஸ்ல இருந்து, பல்கலைக்கழகத்திலிருந்து 2 பேர் வர்றாங்க. ரேஸ் கோர்ஸ், கிளம்புல ரொம்ப ஃபேமஸான இடம் ரேஸ் கோர்ஸ், கிளம்பு 7 சினமன் கார்டன் என்று சொல்லுவோம். அந்த ரேஸ் கோர்ஸில் உட்காந்து பேசி வார்த்தை பண்றா. அவன் சொல்றேன், நான் பிரேக் பண்ண போறேன்றா, எனக்கு இதுக்கு மேலே ஏலான்றா. பிரேக் பண்ண போன இந்த லவ் வேணாம் என்ற உடனே கத்தியால குத்தி வெட்டக்கூடியது ஒரு பல்கலைக்கழகத்து மாணவன். கோவத்தை அடக்க யாரு சொல்லிக் கொடுப்பா? தனக்கு வார வைராக்கியத்தை அடக்க யாரு சொல்லிக் கொடுப்பா? பொறாமையை இதாக்குறது யாரு சொல்லிக் கொடுப்பா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சிம்பிளா ஒரு மனிதனுக்கு இதெல்லாம் வர்ற நேரம் அவனுக்கு யாரு வழி காட்டுறாங்களோ அந்த வழியை பார்ப்பான். என்ன பார்ப்பான்? டிவியில் என்ன சொல்றது, படத்தில் என்ன நடந்துச்சு, அதுதான். இந்தியாவில் அதிர்ச்சிகரமான தகவல். இந்தியாவுடைய அதாவது 53% போதைப் பொருளுக்கு அடிமையானவங்க 100 53% அடிமையானது படம் பார்த்து. நான் சொல்லல, படத்தில். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது எல்லாம் யாரு சொல்லிக் கொடுப்பாங்க பிள்ளைக்கு? என்ன கலாச்சாரம்? அதனால் சொல்லுகிறேன், எனக்கு எதை எப்படி பேசணும்னு தோணுது, நேரம் இல்லை. ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன், கவனமா புரிஞ்சுக்கோங்க. இதுல இருந்து நம்ம பிள்ளையை பாதுகாக்கணும்னு ஒரு சர்க்கிளுக்குள்ள நம்ம வந்தே ஆகணும், இல்லைன்னா மாட்டிடுவோம். சாதாரணமாக கேட்குறேன், ஸ்மோக் பண்றாங்க, எங்கேயாவது ஒரு ஸ்டேட் மீடியாவில் போய் அட்வர்டைஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? எத்தனை கோடி கொடுத்தாலும், சாதாரணமாக நியூஸ்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போறாண்டா எத்தனை கோடி, எத்தனை லட்சம் நினைக்கிறீங்க? எத்தனை லட்சம் திருப்ப 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 போட்டுட்டே இருப்பாங்க. இந்த பர்னிங் டிசையர், ஒரு மனுஷனுக்குள்ள அந்த உணர்வு உண்டாக்கணும். திரும்ப 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 போட்டால் தான் பிராண்டிங் நடக்கும். அதனால் அப்படி போடுவாங்க. நீங்கள் நினைக்கிறீங்களா டொபாக்கோ கம்பெனிஸ் அப்படி வந்து டேபிளில் கேஷ் வைப்பாங்க கோடிக்கணக்கு? ஸ்டேட் மீடியாவில் நோ ஹராம். ஸ்ரீலங்கா உட்பட எல்லா நாட்டிலையும் ஸ்டேட் மீடியாவில் போட விட மாட்டாங்க. ஏன்டா அது ஹார்ம் பண்ணுது, கேன்சர் உண்டாக்குது. நோ நோ நோ, அது ஏலாண்டாங்க. ஸோ யார் இதை கையில் எடுத்தது? ஸ்மோக் பண்ண வச்சாதான் கேஜி அடிக்க வைக்கலாம், அதுலேருந்து ஐஸுக்கு வரலாம், அதுலேருந்து அத்தனை போதைப் பொருளுக்கு வரலாம். உங்க பிள்ளைகளுக்கு யார் வந்தது? ஸ்ரீலங்காவில் ரெட் அலர்ட் ஆஃப்டர் கோவிட் அவுட் பிரேக். கோவிட் அவுட் பிரேக்கு பிறகு ரெட் அலர்ட். என்ன பண்ணுச்சு? புள்ள வீட்டில் இருந்துச்சு, ஸ்கூல் போகல, பள்ளிவாசெல்லாம் போட்டிருந்தாங்க. யார் அவங்களுக்கு பழகி கொடுத்தது? வீட்டில் உள்ள உமா பாப்பாவுமா? கேஜி அடிக்க யார் சொல்லி கொடுத்தது? பெரிய ஒரு குரோத் காட்டுது. 2010 ஒப்பிடுற நேரம் இப்ப கடுமையா பாதிக்கப்படுறாங்க. நாக்கில் வைக்கிறானா, மூக்கில் வைக்கிறானா, ஐஸ்ன்றானா, கேஜி என்றானா, அவ்வளவு. ஸோ பல ரிசர்ச் வெளியே வந்துச்சு. என்ன ஆச்சுன்னு நினைக்கிறீங்க நீங்க? யார் இவங்களுக்கு இதெல்லாம் பழகி கொடுக்கறது? பள்ளி மௌலை வந்தாரா? யாராவது மேடை போட்டு சொல்லி கொடுத்தாங்களா? இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் கோவிட் அவுட் பிரேக்ல இவ்வளவு கூட ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகுறவங்க கூட? சிம்பிளா அவங்க கல்ச்சரை மார்க்கெட் பண்றதா தான். தீமைகளை மார்க்கெட் பண்றது. ஒரு கதாநாயகர் எடுத்துக்கொண்டீங்கன்னா ஹாலிவுட் பாலிவுட்ல கதாநாயகருக்கு நீங்க நினைச்சிடாதீங்க அவர் நடிக்கிறதுக்கு தான் பணம். யாராவது உலகத்தில் ஃபேமஸான ஒரு ஆள் வந்து இப்படி பொட்டில் பிடிச்சிட்டாருண்டா, பேச போக்கில் இப்படி சும்மா ஆட்டினாலே போதும், இந்த கம்பெனி பிராண்டிங்குக்கு அவருக்கு சொல்லி கொடுக்கும். கதாநாயகருக்கு கிடைக்கிறது படம் டிரெக்டருக்கு அதுக்குள்ள பெரிய அளவுக்கு இருக்குது. அவர் எத்தனையோ கோடி போடுவார். எதுக்கு போடுவார் தெரியுமா? நான் கேட்குறேன், இவ்வளோ கேமரா இருக்கு, ஒரு ஆள் ஸ்மோக் பண்ணுறாரு, எக்ஸ்கியூஸ் மீ, கேமராவை நிப்பாட்டிட்டு கொஞ்சம் இருங்க, நான் வெளியே போய் ஸ்மோக் பண்ணிட்டு வரேன். 4 கேமராவுக்கு வேணுமென்னு ஸ்மோக் பண்ண மாட்டாங்க. இந்த படத்தை ரியலாக
ஸ்டேட் மீடியாவில் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டாக கொடுத்தீங்கன்னா இட்ஸ் ப்ரோஹிபிட்டட், அது தடை செய்யப்பட்டுச்சுன்னு காட்டுவாங்க. அது இயலாது. ஆனால் அதே மீடியா முன்னாடி நீங்கள் போய் நான் படம் நடிக்கிறேன்னு சொல்லி ஸ்டைலாக மேலே போட்டு எடுத்தீங்கண்டா, ஒரு ஆம்புலண்டா இப்படி குடிச்சாத்னா ஆம்புலண்ட்டை அந்த தோட்ஸை உள்ளுக்குள்ளே விதைச்சிருவீங்க. அதை போட்ட உடனே இன்றைக்கு உள்ளவனுக்கு நான் கேட்குறேன், எனக்கு இந்த தோப்பு இங்கே பிஞ்சு இருந்தால் ஃபர்ஸ்ட் காரியம் நான் இப்படி தான் பிடிப்பேன். என்ன கை உடைச்சிட்டான்னு கேட்பீங்க. இல்லை, எனக்கு வெக்கம். ஏன்னா நான் ஒட்டு போட்டிருக்கிறேன்னா அதை மறைப்பேன். இந்த வெக்கம் இளைஞர்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இருக்குது. எப்போ இல்லாமல் போகும் தெரியுமா? ஒரு லீடர் அவன் இந்த இடத்துல பிச்சு இப்படி காட்டிட்டான்டா, மற்றவன் என் தலையே பிச்சுட்டாரு, நான் பிக்கிறது தான் பெருமை அவனுக்கு. அப்போ தைக்கிறது பெருமை இல்லை, இதை மார்க்கெட் பண்ணுற வேலையை மீடியா கையில் எடுக்குது. என்னாச்சு? இந்த கதாநாயகர்கள் அவர்களை அதாவது கதாநாயகர்களுக்கு அந்த கிழவ கூத்தாடிகளுக்கு தப்பாக நினச்சிடறாங்க. இப்படி பேசினா தான் புரியும், அதனால் நினச்சிடறாங்க. அதாவது அந்த கூத்தாடிகள் கூத்தாடி சைத்தான் என்று காட்டப்பட வேண்டியவர்கள், அவர்களுக்கு என்ன, அவங்களுக்கு எப்படி வரணும், என் தலை என் உசுறு என்று நினைக்கிற அளவுக்கு ஒரு டீம் உருவாக்கணும். ஸோ டோட்டலி சைக்காலஜிக்கலி எப்படி பாஞ்சா எப்படி இளைஞன் விரும்புவான், எப்படி பேசினா இளைஞன் விரும்புவான், துடிக்கிற ரத்தத்தை எப்படி கட்டுப்படுத்தலாம் என்று டோட்டல் சைக்காலஜிக்கல் ஸ்டடிக்கு பிறகு பல கோடிகள் செலவழித்து கேமராவில் அவன் பாயிறது, அந்த கிழவன் பாய்ஞ்சிட்டானா விழுந்துருவான், கீழே செத்து போயிடுவான். அவனை பாயிற மாதிரி காட்டி வீரமாக காட்டி எங்கள் ஆளண்டு காட்டி அம்பிட்டு பேரை ஏமாற்றி அவன் டாக்கெட் அப்படியே வச்சு காதல் ஃபெயிலியராக கூடி ஒரு டம் காதல் ஃபெயிலியர் இப்படி எடுத்து காட்டுமா. ஏன்? அது கேமரா ஃபோக்கஸ் பண்ணும். அப்போதான் பல பில்லியன் சாக்கில் கொட்டுது. டொபேக்கோ கம்பெனிஸ் கொடுக்குது. இந்தியாவுடைய ரிசர்ச் சொல்லுது 53%, 53% அடிக்டட் இது மூலமாக வந்தாளுக்கு. நான் கேட்குறேன், வீட்டில் தானே இருந்தாங்க, எப்படி தப்பு நடக்கும்? வீட்டுக்குள்ளே இருந்தாள்களே, எல்லாமே க்ளோஸே. இந்த ஃபோன் ஊடாக வரும் அப்படின்னா ஃபோனை பறிக்கிறதா, இதை பார்க்காதன்றதா? எங்க கண்ணு தெரியாத நேரம் அவங்க பார்த்துருவாங்களே. எப்படி வீட்டுக்குள்ள வந்துட்டு என்பதுக்கு சொல்வதற்கு தான் சொல்றேன். ஃபித்னா உங்களுக்குள்ள பொம்பளை புள்ள இருந்தால், வீட்டுக்குள்ள தட்டிட்டு உங்களுக்கு ஒரு ஆம்பளை புள்ள இருந்தா, உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டு நீங்க அழகான பேலஸை கட்டி அழகு பார்க்கறதுக்குள்ள உங்களால் அழகு பார்க்க முடியாம போயிடும். அதுக்குள்ள பெரிய ஃபித்னாவை நீங்கள் பார்ப்பீர்கள். எதுக்காக வேண்டி உங்கள் வாழ்க்கையில் பாதியை செலவழித்தீர்களோ அந்த பாதியை கொண்டு போய் அங்க அரண்மனையை கட்டி பார்க்கிற நேரம் அங்க வாழுவதற்கு குடும்பம் மீயாதல்லா அப்படின்றார்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். இதுதான் உண்மை நிலைமையை நான் சொல்லுகிறேன். இதுதான் துடிக்கு ஒவ்வொரு, அதாவது சில விஷயங்களை சொன்னால் சம்பவங்களை சொல்லிக்கொண்டே போகணும். அவ்வளவு கேசஸ், நினைச்சு பார்க்க இயலாத கேசஸ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்போ நான் தீர்வுக்கு வர்றேன். பிரச்சனை நம்ம பிள்ளை இப்படி கொண்டைய மாத்துதா, கொண்டைய வெட்டுதா, இதெல்லாம் நடக்குது, நிறைய நடந்துட்டு. இப்போ தீர்வுக்குள்ள வருவோம். என்ன தீர்வு? எப்படி பாதுகாக்கிறது? கலாச்சாரத்துக்குள்ள அடிமையாக வாரங்களுக்கு சந்தேகம் இல்லை. பாதுகாக்கணும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய மிக சுருக்கமாக நான் உங்களுக்கு மத்தியில் இன்னும் அரமணித்தியாலம் தான் இருக்கிறது. மிக சுருக்கமாக உங்களுக்குள் நான் சொல்லுகிறேன், இதை கவனமாக புரிஞ்சுக்கோங்க. வேற வழி இல்லை. புள்ள கையிலேருந்து ஃபோன் எடுக்க இயலாது. நாங்கள் 2024க்குள்ளே போகிறோம். இதுக்கு போகிற ஃபோனை கையில் எடுத்துட்டோம்னா நாங்கள் இன்னொரு 20 இயர்ஸ் உங்கள் பிள்ளைய பேக்குக்கு தள்ளிடுவோம். ஸோ டெக்னாலஜியோட புள்ள வாழ்ந்தே ஆகணும். இதுக்கு பிறகு டோட்டல் ஷாப்பிங்லேருந்து பிஸ்னஸ்லேருந்து எல்லாமே இன்டர்நெட். அதனால் மொபைல் இந்த டெக்னாலஜி தான் டெவலப் ஆக போகுது. ஸோ எங்கள் புள்ள ஃபோனில் இருந்து கையில் பறித்து அதெல்லாம் தரமாட்டேன்னு சொல்லி புள்ளையை உருவாக்க இயலாது. நெக்ஸ்ட் நம்ம முகம் கொடுக்க போகிறது அடுத்தது அதோட. அதனால் அதை கையில் கொடுத்து தான் ஆகணும். அப்படி என்றால் கையில் கொடுத்தவங்க தப்பான படம் பார்க்குறாங்க, தப்பான காட்சி பார்க்குறாங்க, தப்புக்கு அடிக்ட் ஆகுறாங்க, நிறைய தப்புகள் நடக்குது, அவங்க அறியாமல் நிறைய சஜஷன்ஸ் போகுது, நல்லவங்க கெட்டவங்களாக மாறுறாங்கண்டா. இப்போ என்ன பண்ணுறது? ஸோ நம்ம இதெல்லாம் விட்டு போட்டு சந்திரமண்டலத்து தான் வாழணும். அப்படி வாழ இயலாது. இதுக்குள்ளே இருந்து இந்த ஃபித்னாவில் இருந்து நம்ம பாதுகாப்பு பெறணும்டா. கவனமாக கேளுங்க. நான் உங்களுக்கு சுருக்கமாக இந்த செய்தியை பதிவாக்குறேன். இந்த உலகத்தில் ஒரே ஒரு இடம் தான் எனக்கு தெரிய இருக்குது. உங்கள் பிள்ளையை கொண்டு போய் அந்த ஒரே இடத்துல தான் சேர்க்கலாம். ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி நோ 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 நோ. நீங்கள் எந்த பல்கலைக்கழகத்துக்கு கொண்டு போனாலும் ஒரு ஸ்டடி கொடுக்குற ஒரு இடத்துல தான் அந்த லேர்னிங் மெட்டீரியல்ஸ் அவ்வளவுமே இருக்குது. உலகத்தில் நீங்கள் எந்த பல்கலைக்கழகத்துக்கு கொண்டு போனாலும் சில வேளை உங்கள் புள்ள ப்ரொஃபஸர் ஆகலாம், உங்கள் புள்ள டாக்டர் ஆகலாம், உங்கள் புள்ள இன்ஜினியர் ஆகலாம். நான் நம்ம ஸ்ரீலங்காவில் 2015-16 ஒரு முஸ்லீம் நீதி அரசரால் தீர்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு. நீர்கொழும்பு நிகம்பு மெஜிஸ்ட்ரேட்டில் யார்? ஒரு டாக்டர்
அனுராதபுரத்தில் கூக்கிராமம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நடந்தது. கூக்கிராமத்துலேருந்து வர்றாரு டாக்டர். வந்தால் அவர் என்ன பண்ணிட்டாரண்டா, ஒரு லேடி வார, இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ப்ரைவேட் இல்லை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். நேரடியாக நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போனீங்கன்னா நீர்கொழும்பு போல பெருசாக விளங்கும், 6 மாடி பில்டிங். டாக்டர் வந்தவர் என்ன பண்ணிட்டாருன்னா, வயிற்றில் பிரச்சனை பொம்பளைக்கு. அவர் எந்த இன்டென்ஷனில் சொன்னார்னு தெரியாது. காலையில் வாங்கமாட்டார், இத்தனை மாடிக்கு வாங்கிட்டார். அவர் நிஜமாக ட்ரீட்மெண்ட் பண்ண சொன்னாரா இல்லையான்னு தெரியாது. பட் இந்த விஷயம் ஆணும் பெண்ணும் தனிச்சு விந்தால் என்ன நடக்கும் என்பதை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. படித்த இவங்களால் சொல்ல இயலாது, அது தெரியாது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாருன்னா, அதிகாலையில் இப்படி வாங்கிட்டார். அவர் என்ன நோக்கத்தில் வர சொன்னார்னு தெரியாது. பட் அந்த இடத்துல அவருக்கு இன்டென்ஷன் மாறுது. அந்த பெண்ணோடு அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணுகிறார் என்று நினைக்கிற மாதிரி செய்கிறார். அந்த பொம்பளைக்கு விளங்குதாக இது ட்ரீட்மெண்ட் இல்லை, வேறு என்னமோ நடக்குது. கூச்சலிட ஆரம்பிக்கிறார், துடிக்கிறா. இவரும் அதனை என்ன செய்கிறது, மானம் பறந்துருமே இந்த பொம்பளைக்கு விளங்கிட்டேன்றதுக்காக வேண்டி துடிக்கிறார். இவரும் நிறைய விஷயம் செய்கிறாரு. மேல் மாடியிலேருந்து 6ஆம் மாடிலேருந்து தள்ளிட்டார். என்ன கேஸ் அடுத்த பக்கம் மாற்ற, அவள் தற்கொலை முயற்சியில் மேலே இருந்து பாஞ்சிட்டான்னு மாற்றியாச்சு. அவள் சாகல. அவசரமாக அடுத்த ஹாஸ்பிட்டல் ராகம, அங்கேருந்து ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் கிளம்பு கொண்டு போகிறாங்க. கொண்டு போனால் கேஸ் அனலைஸ் பண்ணப்பட்ட உடனே வீட்டாக்கள் சொல்லிட்டாங்க செத்துட்டாவ. வீட்டாக்கள் சொல்லிட்டாங்க அவளுக்கு வயிற்று வலி இருந்தது, ஓகே, மனசில் வலி இருக்கல. அவன் நல்லதாக இருந்தால் வயிற்று வலிக்கு யாராவது குதிக்க மாட்டாங்க. இது எங்களுக்கு டவுட். அட்டாப்சி ரிப்போர்ட் எடுங்க, ஃபொரன்சிக், அதாவது எல்லாம் எடுத்து பார்க்கணும். எங்களுக்கு டவுட், இவ குதிக்கிற அளவுக்கு மனநிலைமையில் இல்லை, என்னென்னு பார்க்கணும்ட்டாங்க. வழக்கு பல ஆண்டுகள் ஓடுது. ஒரு முஸ்லீம் நீதியரசர் தான் தீர்ப்புக்கு உட்கார்றாரு. என்னாச்சு, வழக்குடைய முடிவில் இவர் தள்ளி விட்டதை ஏற்றுக்கொள்றாரு. நிஜமாக எல்லா ரிப்போர்ட்டும் ப்ரூவ் பண்ணுது. கம்பி என்றார். இந்த படிப்பில் டாக்டர் ஆனதுக்காக வேண்டி காமத்தை கட்டுப்படுத்துறதுக்கு முடியும்னு கேட்டிங்கண்டா, உலகத்தில் பெரிய பெரிய அறிஞர்லாம் உட்கார வச்சுட்டு காமத்தை கட்டுப்படுத்துகிற கலை தெரியுமான்னு கேட்டிங்க, நோ, உங்களால் காட்டவே இல்லாது. நோ, அது இருந்தால் எனக்கு காட்டுங்க. அதுதான் ப்ராப்ளமே உலகத்தில். இன்றைக்கு இவ்வளோ ப்ராப்ளத்துக்கு காரணம் அவங்களால காமத்தை கட்டுப்படுத்த முடியலை, கோபத்தை கட்டுப்படுத்த முடியலை. கோபத்தை கட்டுப்படுத்த முடியுமெண்டா வெளியில் எக்ஸ்கியூஸ் மீ மே ஐ கம் என்று கேட்டால், ஓ கம் ப்ளீஸ் சாரி என்று சொல்கிறவங்க 4 செவருக்குள்ள ஒரு அமெரிக்கனுக்கு ஏன் வாழ முடியல? ஒரு பெண்ணோடு அவனுக்கு அந்த பொறுமை இல்லை. அப்போ வெளியில் நடிக்கிறான்னு அர்த்தம். கிராமத்தில் திருமணம் முடிச்சு வாழ்ற அவருக்கு இருக்கிற பொறுமை அவனுக்கு இல்லை. எனக்கு கேளாம், என்னை டிஸ்டர்ப் பண்ணுறா, என் ஃப்ரீடத்தை இல்லாமலாக்குறா, எப்போ பார்த்தாலும் நேக் பண்ணுறா, நேக்கிங் காது கிட்ட தோணன்றா. யூ ஹேவ் டு பி பேஷண்ட். உனக்கு பொறுமையாக இருக்கு. நோ, அவனுக்கு இல்லைன்னு விளங்குது. அவனுக்கு அந்த பொறுமையை சொல்லி கொடுக்கறது யார்? இவ்வளோ பிரச்சனை நேரம், கவலை இப்படியெல்லாம் நிறைய வர்ற நேரம், அவனை குடிக்க கிளப்புக்கு போகிறான், பாருக்கு போகிறான். என் சொத்துல எனக்கு எந்த பெருமதியும் இல்லைன்றான். இவனை காப்பாற்றுறது எங்க? இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க. ஒன்லி ஒன் புக், ஒன்லி ஒன் பிளேஸ், வேற எங்கேயும் இல்லை. எனக்கு கேளும்னா நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்க. நாங்கள் லாஜிக்காக பேசுவோம். ஜஸ்ட் ஐ எம் முஸ்லீம்ன்றதுக்காக நான் பேசலை. நாங்கள் லாஜிக்காக பேசுவோம். நீங்கள் ப்ரூஃப் பண்ணி காட்டுங்க. நான் இப்போ உங்களுக்கு ப்ரூஃப் பண்ண போகிறேன். இந்த நைட்டில் இந்த குறுகிய நேரத்தில் எல்லாம் நாடினாலும் நான் ப்ரூஃப் பண்ணுவேன். 10:15 மேலே நான் போக மாட்டேன் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா நீங்கள் சாப்பிடணும், நானும் சாப்பிடணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸோ இதுக்குள்ளே எனக்கு மேக்ஸிமம் 7 அளவுக்கு நான் ப்ரூஃப் பண்ணுறேன். ஏன் ப்ரூஃப் பண்ணணும்னு கேட்டிங்கண்டா, அப்போ தான் நாங்கள் ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் எங்கள் வீட்டில் நாளைக்கே இந்த மாற்றம் நடக்கும். ஜஸ்ட் நாங்கள் பேசினோம்னா நடக்காது. வி ஹாவ் டு பிலீவ். நாங்கள் நம்பணும், ஈமான் நமக்குள்ளே வரணும். அப்போ தான் பிலீவ் தாட்ஸ் ஆக்ஷன் அண்ட் சைக்காலஜி. நம்பினாதான் சிந்தனை உள்ளக்கு இந்த ஆக்ஷன் வெளியே வரும். வித்தவுட் நீங்கள் நம்பாமல் விட்டீங்கண்டா, ஜஸ்ட் நீங்கள் லிசன் பண்ணிட்டு போகிறீங்க, அங்கே எந்த சேஞ்சஸும் வராது. அப்படின்றா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல் குர்ஆன் இந்த உலகத்துக்கு இப்போ சொல்கிறேன் எல்லா புக்கையும் கொண்டு வருவோம். வேர்ல்டில் உள்ள ஜெர்மன் லைப்ரரியில் 2,38,00,000 புக் இருக்குது. விக்கிபீடியா கொண்டு வருவோம், எல்லாத்தையும் கொண்டு வருவோம். ஜஸ்ட் ஒன் புக். இந்த பிரச்சனைக்கெல்லாம் சொல்யூஷன் காணணும்னா உலகத்தையே உட்கார வைப்போம். ஒட்டுமொத்த உலகத்தை உட்கார வச்சுட்டு ரசூலுல்லாஹ் காலத்துக்கு 1400 இயர்ஸ் பேக் போவோம். போய் எல்லாரும் உட்கார வச்சுட்டு உலகத்தில் யார் ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு கேட்போம். யார் ரொம்ப மோசமானவங்க? ஜாஹிலியா அந்த மக்கள் யார்? நீங்க சாதாரண பார்த்தீங்கன்னா சில பண்புகளை பார்க்குற நேரம் ரொம்ப ரொம்ப மோசமானது. அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு ஒரு மிஷன் கொடுக்குறான், ஒரு டார்கெட். என்ன கொடுக்குறான்? உலகத்தில் ஆக மோசமானவரை கொண்டு வந்து தருவேன் உங்களுக்கு. இவங்களை உலகத்தில் புனிதவானாக மாற்றணும்னா நான் உங்களுக்கு தருவேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் உள்ளடக்கின ஒரு கைட் புக் இருக்குது. நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ ரசூலுல்லாஹ் கொடுத்தப்பட்ட மிஷன் லேசி இல்லை. எனக்கு தரப்பட்டுச்சுன்னு ஒரு 10 பேரை
போதையில் உள்ளவனை பாதுகாக்கணும். 20 இயர்ஸ் தந்தாலும் வல்லாஹு ஆலம் அதில் 2 பேர் மாறுவாங்களா எனக்கு தெரியாது. ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் நிறைய தோத்துட்டாங்க. உலகத்தில் ஜினாவை குறைக்கிறதுக்காக வேண்டி ஜினா கூடுதே தவிர குறைக்கல. ஈச் அண்ட் எவ்ரி டெக்னாலஜி மனுஷனை நல்ல பக்கத்துக்கு கொண்டு போகிற மாதிரி இன்னொரு பகுதி இல்லாமலே ஆக்குது. இன்றைக்கு முன்னாடி உள்ளவர்கள் எவ்வளவு ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆனவங்களோ அதை விட கூட டிவோர்ஸ் ரேஷியோ கூட. ஒரு 50 இயர்ஸ் பேக் 100 பேர் கல்யாணம் முடிச்ச 25 பேர் டிவோர்ஸ் பண்ண, இன்றைக்கு 50% டிவோர்ஸ். சில நாடுகளில் டிவோர்ஸ் இல்லைன்னா கல்யாணமே இல்லை. அந்த அளவுக்கு ப்ராப்ளம் முத்தி போயிருக்குதுண்டா. இப்போ ரசூலுல்லாஹ் கொடுத்த மிஷனை பார்ப்போம். இப்போ எனக்கும் உங்களுக்கு இப்போ எனக்கு ஈஸி உங்களோட பேசுறது. ஏன்னா நீங்கள் ஜித்தால கொஞ்சம் விளங்குற மக்கள், உங்களை உட்கார வச்சு எனக்கு பேசுறது அவ்வளோ கஷ்டம் இல்லை. இதில் குடிபோதையோடு உள்ள மஸ்தில் உள்ள எனக்கு ஒரு 100 பேரை உட்கார வச்சு பேச சொன்னீங்கன்னா நான் திக்குமுக்காயிரும். நான் இப்படி பேசுவேன். உலகத்தில் பெரிய பெரிய பேச்சாளர்கள்லாம் கொண்டு வருவோம், கண்டுபிடிப்பெல்லாம் ஒரு பக்கம் வைப்போம். 10 பேரை மாற்றி காட்டின ஒரு ஆளை கூட்டிவாங்க. 10 பேரை காட்டு மிராண்டிகளை மாற்றிருக்கணும். எப்படி மாற்றிருக்கணும் தெரியுமா? அவங்க வரலாறை படிக்கிறேன்னு எங்கள் கண்ணால் எங்களை அறியாமல் ஓடணும், எங்கள் கல்பு துடிக்கணும். அப்படி அவங்க ஃபோட்டோ காட்டக்கூடாது. நோ ஸ்டாச்சூஸ், எந்த சிலையும் இல்லை, எந்த ஃபோட்டோவும் இல்லை. 1400 இயர்ஸுக்கு முன்னாடி யாரையெல்லாம் ஜாஹிலியத்தில் நம்ம காட்டு மிராண்டி என்றோமோ இன்றைக்கு அவங்கள பற்றி பேச போக்கல எங்கள் தாடி நலையுது. சச் எ நோபல் பர்சனாலிட்டி. இவங்கெல்லாம் மனுஷரான்னு கேட்குறோம். பெருமானரை வெட்டணும் என்றார், கொல்லணும் என்றார், துடித்தார், கண்ட இடத்துல வெட்டுவாண்டார். பெருமானரை வெட்ட வந்தவர் தான் உமர் பின் கத்தாப். இன்றைக்கு அவரை பற்றி படிக்கிற நேரம் மகாத்மா காந்தி என்ன சொன்னார்? லியோ டால்ஸ்டாய்ட்ட படித்தவர். மகாத்மா காந்தி என்ற ஏழை இல்லை, காந்தி ஃபேமிலி பெரிய ஃபேமிலி. லண்டனில் தான் படித்தார். அவருக்கு ஒரு லண்டனில் உள்ள ஒரு இன்சிடெண்ட் தான் அவர் லைஃப்லேயே சேஞ்சஸ் உண்டாக்குது. அது பிறகு அவர் சொல்கிறார். ஆனால் நான் அதை பற்றி பேசலை. மகாத்மா காந்தி பணக்காரர், வந்து இந்தியாவுக்கு ஹராம் போட மாதிரி ஒரு வெள்ளையில் ஒரு சுற்றினார், செருப்பை தூக்கி வீசினார். மகாத்மா காந்தி வெறுங்காலோட நடந்தது சல்லி இல்லாமல் இல்லை. காந்தி ஃபேமிலி, அவர் படித்த டீச்சர் லியோ டால்ஸ்டாய் ஃபேமஸான ஆசிரியர், லண்டனில் படித்தவர். மகாத்மா காந்தி எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி இந்தியாவுடைய தேசிய தந்தை என்ற பேர் எடுத்தார். மகாத்மா காந்தி வரலாறுகளை படித்ததில் அசந்து போனார். சொன்னார், இந்தியாவை மாற்றணுமெண்டா வாழை இலையில் சாப்பிட்டது மகாத்மா காந்தி கொள்கையை தவிர இந்து கலாச்சாரம் இல்லை. அவர் கொண்டு வந்தது ப்ராக்டிஸ் பண்ணுவோம், பொருளாதாரத்தை எழுப்புவோம் என்று அவர் வாயிலிருந்து ஃபைனலாக வந்தது ஒரு உமர் வேணும் இந்தியாவுக்குறது எல்லாம் வேணும் என்றார். அந்த அளவுக்கு வேர்ல்டில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாலிடிக்ஸ் செஞ்சு காட்டினார், எந்த பல்கலைக்கழகம் போகாமல். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், உலகத்தில் ஒரு பெரிய புதுமை நடந்துச்சு. நீங்கள் போய் கூகுள் பண்ணி பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே வர்ற டைமில், ரசூலுல்லாஹ் வர்ற டைமில் வேர்ல்டில் ஆக பவர்ஃபுல் லீடர்ஸ் இருந்தாங்களான்னு பாருங்க. யா கூகுள் பண்ணுங்க. ரோம் எம்பையர், எம்பையர் ஆஃப் ரோம், எம்பையர் ஆஃப் பெர்ஷியா. ரோம சாம்ராஜ்யம், பாரசீக சாம்ராஜ்யம். இட்டலியை தலைநகரமாக கொண்ட ரோம், ஈரானை தலைநகரமாக கொண்ட பெர்ஷியா. இந்த ரெண்டுமே மிக பவர்ஃபுல் சாம்ராஜ்யம். அமெரிக்கா அது சாம்ராஜ்யம் இல்லை, அது சாம்ராஜ்யம் இல்லை, அதாவது பல நாடுகளை உள்ளடக்கக்கூடிய ஒரு பெரும் சாம்ராஜ்யம். கொஞ்சம் கூகுள் பண்ணி பாருங்க. ரோம் எம்பையர் எத்தனை வருஷம் பழசு ரசூலுல்லாஹ் வரப்போக்கல. approximately more than 1000 years old. 1000 வருஷத்துக்கு மேல பழசு, 1000 வருஷத்துக்கு மேல பழசு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் just in 23 years, 23 ஆண்டுகளில் இந்த ரெவல்யூஷன் எந்த அளவுக்கு என்றா, கிஸ்ரா முடிஞ்சு, கைசர் முடிஞ்சு, எல்லாம் முடிஞ்சு, வேர்ல்டு அரபுகளை பார்க்காதவர்கள், சாப்பிட தெரியாதவங்க, உடுக்க தெரியாதவங்க, பாலைவனத்தில் மேய்றவங்க ஷாம் வரைக்கும் வருவாங்க. 2 பேரும் சண்டை பிடிச்சாங்க சிரியாவுக்கு. ஏனப்பா இதுக்குள்ள உள்ள லேண்டுக்கு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? ரோமும் பாரசீகமும் அவங்க ஏன் ஜஸியா இதை வந்து பிடிக்கல, ஏன் இந்த பகுதிகளை அவங்க ஆக்கிரமிக்கலண்டா? தேவையில்லப்பா, என்ன இருக்குது இவங்கள்ட்ட, அவங்களே எடுத்து போட்டு எங்களுக்கு பிரச்சனை. சிரியாவில் கூட பிஸ்னஸ் இருக்கு, ஓகே நோ ப்ராப்ளம். இவங்க வேணாமண்டாங்க, இது வேணாமண்டாங்க. உலகம் கணக்கே எடுக்கல. கணக்கு எடுக்காத ஒரு குரூப், அவங்களுக்கு எழுத தெரியாது. ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன், இந்த சபையில் எழுத படிக்க தெரியாத ஒருவர் வந்து பேசினா நீங்கள் எல்லாரும் தலையை அடுத்த பக்கம் போவீங்க. இவர் எங்களுக்கு சொல்ல, எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது. பெருமானாருக்கு எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது. ரசூலுல்லாஹ்வை நிப்பாட்டி கேளுங்க, யார் டீச்சர் என்று. எனக்கு 4 பேரை காட்டணும், உங்களுக்கு 4 பேரை காட்டணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்கலைக்கழகம் போகல. உம்மா டீச்சரா உம்மா மவுத், வாப்பா டீச்சரா வாப்பா மவுத், அப்பாவா அவங்க யாரும் இஸ்லாத்தில் இல்லை, சொல்லிக் கொடுப்பதுக்கு யாருமே இல்லை. பெருமானாருக்கு ரஹ்மான்
அல்லமல் குர்ஆன். ரஹ்மான் தான் டீச்சர். இந்த உலகத்தில் ஒரு பெரிய ஒரு டீச்சர். அந்த டீச்சருக்கு கொடுக்கப்பட்ட குரூப் யாரு? ஒருத்தர் கை தூக்குவார், நான் கொலை செஞ்சவர். ஏப்பா ஓ என்ன குவாலிஃபிகேஷன்? நான் என் பிள்ளைய புதைச்சிட்டு வந்திருக்கிறேன். ஓ உட்காருங்க கிளாஸில். ரசூலா டீச்சிங் பண்ண போகிறாங்க. எனக்கு நைட் குடிக்காமல் இருக்கவே இயலாது, என் வேலை ஜினா செய்கிறது தான். இப்படிப்பட்ட ஒரு டீமை வந்து அவருக்கு டீச்சிங்கை கொடுத்து வேர்ல்டில் உள்ள ஆகப்பெரிய பேச்சாளரை கொண்டு வந்து ஒரு 50 பேரை சேஞ்ச் பண்ணி காட்ட சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேருக்கு 10 வருஷமாக பேசுகிறோம், ஒய்ஃபை மாற்ற முடியலை, ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டை மாற்ற முடியலை, பிள்ளைக்கு சொல்லி சொல்லியே 20 இயர்ஸ் ஆச்சு, மாற்ற முடியலை. இப்போ நடக்கிற ரெவல்யூஷன் எப்படிப்பட்டது தெரியுமா? ஜசீரத்துல் அரப் மாறுது. டோட்டலி வேர்ல்டு இதுவரைக்கும் பார்க்காத ஒரு ஜசீரா, வேர்ல்டு இதுவரைக்கும் பார்க்காத விதத்தில் உலகத்துக்கு அடுத்த தலைவர் உருவாக்கப்படுகிறார். டோட்டல் வேர்ல்டும் சரண்டர் ஆகுது. எதால? அப்படிப்பட்ட ஆயில் கண்டுபிடிச்சி பெரிய ஃபைனான்ஸ் ஜீரோ, பேங்க் பேலன்ஸ் ஜீரோ, ஒண்ணுமே இல்லை, கொடுக்க ஒன்றும் இல்லை, கல்லு கட்டுறாங்க. ஸோ இது எதால செஞ்சாங்க? அவங்க கையில் ஆயுதம் நோ. ரோமாபுரி செஞ்ச ஆயுதம் என்னன்னு கொஞ்சம் போய் படிச்சு பாருங்க கூகுளில். இந்த சீசருடைய காலத்தில் உள்ளது கிட்ட கூட இல்லை, வாள்கள் மட்டும்தான் இருந்துச்சு. வாளால் அது தாக்கு பிடிக்காது. அதை பற்றி பேசினா தனியாக பேசணும். ஒன்றுமே இல்லை, எங்கள் கை இந்த ஆயுதம் இல்லை, ஒன்றும் இல்லை. உலகமே ஒரு கலாச்சாரமே மாறுது. அவங்க சிரிச்சது மாறுது, பேசுறது மாறுது, எச்சு துப்புறது மாறுது, கல்யாணம் முடிக்கிறது மாறுது, டிவோர்ஸ் பண்ணுறது மாறுது, டாய்லெட் போகிறது மாறுது, தண்ணி குடிக்கிறது மாறுது. எவ்ரிதிங் சுப்ஹானல்லாஹ், இட்ஸ் நாட் ஈஸி. அவ்வளோ ஈஸி இல்லை இது. நீங்கள் நினைக்கிறீங்களா அவ்வளோ ஒரு மரண்டை இருந்துச்சு? சுப்ஹானல்லாஹ், புள்ளைய புதைச்சிட்டு வந்தவங்க அப்பா அழாதவங்க. பி ஐ தம்பின் குத்தில எல்லாம் கேட்குறாங்க, என்ன பாவம் செஞ்சிச்சு? அறுத்தோட்டு புள்ளையை கொண்டாலும் பரவாயில்ல, அவன் புள்ளையை கொண்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு நாள் லுஹா நேரம் ஃபஜ்ருக்கு பிறகு ரசூலுல்லாஹ் உட்காந்து பேசுவாங்க. ஒவ்வொரு ஆளும் அவங்க கதை சொல்லுவாங்க, அவங்க வாழ்க்கையில் நடந்தது. ஒரு சஹாபி வந்து சொல்கிறார், யா ரசூலுல்லாஹ், முழு சப்ஜெக்டையும் சொல்கிறார். என் மகளை நான் இப்போ புதைச்சேன், இந்த மாதிரி துடிச்சா, செத்து போயிட்டா. அந்த நேரம் அழாதவர் இப்போ அழுகிறார். எதுக்கு அழுதார் தெரியுமா? யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் என்ன மன்னிப்பானா? யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் என்ன மன்னிப்பானா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த கல்பில் சேஞ்ச் உண்டாக்குறது என்று சொன்னால் சைக்காலஜிக்கலி நீங்கள் நியூரோ சயின்ஸ் படித்தவங்க, நியூரோ சயின்டிஸ்ட்டை போய் கேட்டிங்கன்னா நோ சான்ஸ். யாருக்கும் உலகத்தில் கல்பை மாற்றலாது. டாக்டர் ஈவன் அவருக்கே மாற்றலாது. சைக்காலஜிஸ்ட், வேர்ல்ட் ஃபேமஸ் சைக்காலஜிஸ்ட், நோ சான்ஸ். அல்லாஹும்ம யா முகல்லிபுல் குலூப் தப்பித் கல்பி அலா தீனிக். அனஸ் பின் மாலிக் கேட்டாங்க, யார சொல்ல நீங்கள் அதிகமாக அதை கேட்குறீங்க? ஏன்? உள்ளங்களை புரட்டக்கூடிய ரப்பே, மார்க்கத்தின் பக்கம் கல்பை நிலை பெறச் செய்வாயாக. ஸோ இந்த கல்பை செய்கிறது எங்கே? அமெரிக்கர்கள் ஏமாந்து போனாங்க, எல்லாத்தையும் பார்த்தாங்க. நான் இது இல்லை எதிர்பார்த்தேன். ஏமாந்தனால தான் கிளப்புக்கு போய் குடித்தாங்க, நைட் லைஃப்பை மாற்றினாங்க. அவங்க ஏமாந்தாங்க. பணம் வந்தால் எல்லாம் சரியேண்டாங்க, டூர் போனால் எல்லாம் சரியேண்டாங்க. எங்கே போகிறாங்களோ அங்கெல்லாம் பிரச்சனை.